ரோஸ்ட் இது ஒரு கலை ரீதியான கலாச்சாரம். இதோட ஃபார்முலா ஒரு செலிபிரிட்டியை நிகழ்ச்சிக்கு அழைத்து கலகலப்பா பேட்டி எடுக்கிறது. இதுல என்னடா புதுசா இருக்குது, நார்மலான செலிபிரிட்டி இன்டர்வியூ தானே அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த ரோஸ்ட்ல வந்திருக்க செலிபிரிட்டியை எந்த அளவு வேணும்னாலும் கலாய்க்கலாம். அதே போல கெஸ்ட்டும் கேள்வி கேட்பவங்களை எந்த அளவு வேணும்னாலும் கலாய்க்கலாம். இதுல முக்கியமான விஷயம், இது எல்லாமே முன்னரே பேசி வச்சு எடுக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இந்த ரோஸ்ட். இதை முதல்ல ஆரம்பிச்சது 1949 நியூயார்க் ஃப்ரியார்ஸ் அப்படின்ற கிளப் தான். மௌரிஸ் செவாலியர் அப்படிங்கிறவர் கெஸ்டா கூப்பிட்டு இந்த ரோஸ்ட் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. பிறகு இந்த ரோஸ்ட் நிகழ்ச்சி மேற்கத்திய நாடுகள் முழுவதும் பிரபல்யம் அடைஞ்சது. இந்தியால ஏஐபி இதை நடத்தியிருக்காங்க. ரோஸ்ட் நிகழ்ச்சியில பங்கு பெறுவதை ஒரு விதமான கௌரவமா செலிபிரிட்டிகள் கருதுனாங்க. இது மக்களை மகிழ்விப்பதற்கான நிகழ்ச்சி. இதுல செலிபிரிட்டி சொல்ற பதில், கதை, தனிநபர் பற்றிய கருத்து, இது எல்லாமே புனைவு மட்டும்தான். அதே போலதான் ரோஸ்ட் மாஸ்டர்ஸ் உடைய கேள்விகளும் கலாய்களும். தமிழ்ல முதன்முறையாக நிறுத்துறா தேவையில்லாத பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நாங்க பண்ணிருக்கிறது ரோஸ்ட் தானா அப்படின்னு தெரியாது. பட் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் அந்த இன்டர்வியூஸோட கம்பேர் பண்றப்ப ரோஸ்ட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம். இது பின்னாளில் உண்மையிலேயே ஒரு நல்ல ரோஸ்டா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு, இல்ல இதுவே கடைசி எபிசோடா போறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. யூடியூப்ல வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு சேனல், ஒரு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சேனல், அதாவது வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸை உருவாக்கி இருக்கிற ஒரு சேனல், புதுசு புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஒரு அவசரப்படாதீங்க. நம்பர் 1 யூடியூப் சேனல் இன் சவுத் இந்தியான்னு சொல்லணும். ஃபுட் சட்னி நினச்சேன், மதிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் என்ன மதிச்சு ஒரு சேனல் கூப்பிட்டுருக்கு ஸ்மைல் சேட்டை. வணக்கம். அப்படி போயிட்டீங்க நீங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஃபார்மலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். தேங்க்யூ. என்னுடைய கெஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்துல டைரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய சில பேர்கள்ல இவரும் ஒருத்தர். கெரியரை வந்து ஒரு பாட்டுல ஆரம்பிச்சு தனக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கிட்டு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டரா இருக்கக்கூடிய பா ரஞ்சித் அவரை தான் வந்து நம்ம கூப்பிடணும்னு இருந்தோம். பட் புது டைரக்டர் பயங்கரமா கலாய்ப்பாங்கன்னு சொன்னாங்க. வெயிட் பண்றேன் நான் இன்னும். நாங்க பயங்கரமா கலாய்ப்போம்னுவாங்க, நீங்க சூப்பர் டைரக்டர்னுவாங்க. நம்பவே முடியாது. ரொம்ப நம்ம தொழிலே இதை நம்பி தான் போயினுக்குது. தயவு செஞ்சு இதை வெளில சொல்றேன். ஓகே டிபி சார் எப்போ பார்த்தாலும் இதை கேட்கணும் அப்படின்னு. உங்களுக்கும் சிவகுமார் சார் ஃபேமிலிக்கும் ஏதாவது முன்பகை அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நாங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி பார்க்கறப்ப கூட சரி இது தெரியாம அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, சண்டையெல்லாம் இருக்காது அப்படிலாம் நினைச்சோம். அப்புறம் மாசம் பார்த்தோன்னு ஒரு மாதிரி கன்ஃபார்மா நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. அதான் எப்படி சார் பிரியாணி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கதை கேட்டு மாசம் ஓகே இல்லை, ஆக்சுவலி மாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணாங்க. நான் சொன்னேன்ல பிரியாணி பார்த்துட்டு யாராவது மாசம் சரி இப்போ கேளு. மாஸ் பார்த்துட்டு ஒரு திருப்பி இல்லை, அவங்க வந்து மாஸ்க்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லராக ஒன்று கொடுங்களா சார் அப்படின்னாங்க. நம்ம வந்து அதுக்கு யோசிச்சு பயங்கரமாக கஷ்டப்பட்டு எழுதுனது தான் பிரியாணி. எது சார்? பிரியாணி கஷ்டப்பட்டு அவரு பிரியாணிக்கு அவர் பண்ணல, யோசிச்சு கஷ்டப்பட்டு எழுதுறது தான். சரி கார்த்தி, நீ ரொம்ப கட்டாய்க்காத. உன்னோட கெரியரே அதை நம்பி தான் இருக்கு, இந்த இன்டர்வியூ நம்பி தான் இருக்கு. கார்த்திக் சார் நிறைய ஷோஸ்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும்ன்றது சார். உங்களால முடிஞ்சா யாரோ ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட யாரு உங்க மைண்ட்ல யார் இருக்கா பெரிய டைரக்டர்னு சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் சத்தியமா இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இல்லைன்னா உங்க குருநாதர் ரஞ்சித் அப்படி அவர் சொன்னா கேட்பாரு. கேட்டு நான் சொன்னாலாம் கேட்பாங்கன்னாங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ரஞ்சித்தை விட அட்லி பெட்டர் சாய்ஸ் நினைக்கிறேன். நீங்க எடுத்தோன்னே இவனை பழி வாங்கணும்னு இல்லை, அட்லின்னு அவரே ஆசைப்பட்டு நீங்க கேட்டதுனால சொல்றேன். உங்களுடைய என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? சார் நான் வீப் ஷோன்னு ஒரு ஷோ இட்டு சார், அதோட டைரக்டர். கெத்தா சொல்லிருக்கீங்க. அது ஆக்சுவலி நீங்க உள்ள அட்லி ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கனாலே வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு போனாலே அந்த வாட்ச்மேனே உங்களை வந்து நிராகரிச்சிருவோம். ஏய் நான் சொன்னேன் பீப் ஷோ வாட்ச்மேன் வரைக்கும் ரீச் ஆகிருக்கேன். வாட்ச்மேன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கா? வாட்ச்மேனுக்கு தான் ரீச் ஆயிருக்கா? அந்த கிளாஸ் பீப்புள் வரைக்கும் பீப் ஷோ ரீச் ஆயிருக்கு.
எடுத்துக்கிட்டா எங்க படம் ஓடலைன்னா நாங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது ரிவ்யூஸ்க்கு பிடிக்காது, ரிவ்யூஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி. வாட்ச்மேன் அளவுக்கு ரீஸா இருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்க வந்து வந்துடுவாங்க, கண்டிப்பா படம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சாதாரணமா சொல்லாதீங்க சார், யூடியூபோட அம்பாசிடர் சார் இவன் விக்னேஷ், யூடியூப் அம்பாசிடர் சார். பக்காவா அப்படி ஒரு ரோட் அதே உலருது அந்த அளவுக்கு இருக்கு. ரோட் ரோலர் மாதிரி இருக்கிறவரை எப்படி சார் யூடியூப் அம்பாசிடர்? யூடியூப் ரோட் ரோலர் செலிபிரிட்டி. சிரிங்க ப்ளீஸ், சிரிங்க. ஸ்மைல் சேட்டைக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எழுதி கொடுத்தாங்க, அதனால நான் சொன்னதுனால உங்களுக்கு சிரிப்பு வரல. நானே இதுதான் மேட்ரு. ஏன்னா சார் உங்களை தொடர்ந்து நல்ல டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா வந்து இந்த வாரமும் சென்னை 28 ஒரு படம் வரப்போகுது. ஆமா, சோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு டம்பஸ் ரிவ்யூ கொடுக்க போறோம். செம்ம ரிவ்யூ அது, பெஸ்ட். அது பார்த்ததே நிறைய டைரக்டர்ஸ் கான்ஃபிடன்ஸே வரும். ஆமாமா, கண்டிப்பா. ஒரு படத்தை ரிவ்யூ பண்றது கூட திறமை இல்லாத இவங்களுக்கு நம்ம படம் இருக்கவே பெட்டரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனல். நாங்க ஏன் டம்பஸ் ரிவ்யூ அப்படி முக்கிய பண்றோம்னா, அப்படியாவது அந்த படம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை சொல்லிட்டு அதை பாக்குறப்ப இதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. நல்ல கம்பேரிசன். நீங்க டம்பஸ் ரிவ்யூவை இது பண்ணீங்க, வச்சு செஞ்சுட்டீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆர்ட்னு ஒருத்தரை நீங்க வந்து வச்சு செஞ்சுதான் நீங்க வந்து ப்ரொமோஷன் தேடிட்டீங்க சென்னை 22 இல்லையா? இப்ப டம்பஸ் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் ஆர்ட்னு ஒருத்தரை அவரை நீங்க கிண்டல் பண்ணி டீசர் போட்டுதான் நீங்க வந்து உங்களுக்கு பப்ளிசிட்டி தேடிட்டீங்க. சென்னை 28 இன்னிங்ஸ் 2 புரியல உங்களுக்கு? இந்த கிளிப்பு பாத்தீங்களா? இப்போ ஒரு கிளிப் ஒன்று போடுறோம். என்ன கலாய்க்கிற இது மேலே நம்பிக்கை வச்ச டைரக்டர் அவர்கள் வந்து அவருடைய டீம் மேலே வச்சிருக்கலாம். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா இருக்காரு, அதில் வந்து ஜெய் இருக்காரு, இன்னும் ஒரு பட்டாளமே இருக்குது. அவங்கள யாராவது ஒருத்தர் நம்பி அவங்களோட நடிப்பு திறனை நம்பி ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்கன்னா உண்மையாலுமே பாராட்டத்துக்குரியது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து என்னை நம்பி இல்லை வந்து என்னை சார்ந்தார் ஒரு இதை பண்ணுனா வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பி வெளியிட்டுறப்பவே வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நல்ல வீடியோ, அற்புதமான வீடியோ. யார் அவரு ஆக்சுவலி என்ன பண்றாரு சார்? இப்பெல்லாம் சொல்லி நீங்க மதிப்பிட முடியாது சார். நீங்க அதை யூஸ் பண்ணி ப்ரமோஷன் பண்ணீங்களா இல்லையா? அதை மட்டும் ஒரே இதுல சொல்லுங்க. கண்டிப்பா அவரை நம்பிதான் அந்த படமே எடுத்துருக்கோம். இந்த உண்மையை இந்த சபையில அவரை சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக இட்ஸ் பிரசாந்த் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் பிரசாந்த் இஸ் த மெயின் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சென்னை 28 2. இட்ஸ் பிரசாந்த் தான் ஆக்சுவலி சென்னை 28 1க்கும் இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வருவார் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டே பண்ணோம். உங்களுக்கு பீப் ஷோ தானே, நீங்கள் எவ்வளோ வேணா பீப் போடலாம். ஆனால் சாவச்சு எல்லாரும் சாவச்சு அதான் சொல்லிட்டேன் நான். ஏன் உங்களுக்கு மட்டும் குத்துது, வேற யாருக்கும் குத்துல? வாய் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியது இட்ஸ் கார்த்திக். இப்ப கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா. சோ இட்ஸ் பிரசாந்த்காக நாங்க பண்ணல, இட்ஸ் பிரசாந்த் அவருக்காக நாங்க இதை நம்பி அவரை நம்பி நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறதுனால அவருடைய நினைப்பை நான் வந்து கெடுக்க விரும்பல சார். இப்போ ஆக்சுவலா பிரஸ் மீட்ல நீங்க சொன்ன விஷயம் தான் சார். இது ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அந்த படத்துல நாங்க வச்சு செஞ்சிருக்கோம், எவ்வளவு நாள் தான் நீங்களே இப்போ வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? அப்படிதான் படத்துல எல்லாம் பெருசா ஒன்றும் ரிவ்யூஸ் நீங்க காசு வாங்கிட்டு பண்றதை வந்து நாங்க வெளியில எப்படி சொல்றது, கொஞ்சம் கேஷுவலா சொல்லணும் இல்லையா? அந்த நம்பர்ஸ் ரிவ்யூல நல்ல ரிவ்யூனா என்ன எவ்வளவு வாங்குறீங்க, சுமாரா சொல்லணும்னா எவ்வளவு வாங்குறீங்க, அப்புறம் பேசுவோம். சென்னை 28க்கே வரணும். ஆல்மோஸ்ட் வெல்கம் சார். ரெண்டு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொடியூசர். ஸோ அதனால வந்து ஆக்சுவலி டீசர்ல மட்டும்தான் நாங்கள் வந்து லைட்டாக கலாய்ச்சோம் தவிர படத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக தான் கலாய்ச்சோம். டீசரை விட கம்மியாக தான் கலாய்ச்சோம். அது வந்து நாங்கள் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக சத்தியமா அப்படி பண்ணுவோம். அது நாங்கள் வந்து டீசர்லேயே போட்டோம். இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுல யாரும் குறிப்பிடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப அவர் எதுவும் வீடியோ போட மாட்டார் சார், பயப்பட தேவையில்லை சார். எனக்கு இதுக்கப்புறம் அந்த ப்ளூ சட்டை வேற போட்டுருவாரோன்னு ஒரு பயம். அவர் தெரியா என்ன நம்பிதான் இந்த படம் எடுத்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை, ஒரு பெரிய பிரச்சனை இப்போ வர. அதனால பிரசாந்த் நம்ம 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ். அதனால பார்த்துக்கோ, நீ என்னன்னா கலை பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வந்து ஒன்றை நம்பி தான் எடுத்தாங்க மட்டும் சொல்லாது. அது மட்டும் தான் என்னால் தாங்க முடியல. அடுத்தது ப்ளூ சட்டை வருவார், நீங்களும் பார்த்துக்கோங்க. இது உங்களை நம்பி கிடையாது, இது வந்து உங்களுக்காக பண்ணப்பட்டதும் கிடையாது. இது வந்து முற்றிலும் ஸ்மைல் செட்டைக்காக பண்ணவர். ஓகே, அதனால வந்து யாரும் வந்து அவங்க சொந்தம் கொண்டாட வேண்டாம். சென்னை 28 ஒரு பாட்டு வாய்ஸ்
தேங்க்யூ. ரொம்ப நீங்க பண்ண வீடியோ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாமே ஏஜ்ட் பீப்புளா வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் சார். பாய்ஸ் ஆர் பேக்னோனே படத்தை அந்த டீசர்லாம் பார்த்தோம். சரி எங்கேயாவது பசங்க இருக்காங்களான்னு பார்த்தோம். பார்த்தா எல்லாமே ஒரு 35-40க்கு மேல இருக்கவங்க, இன்க்ளூடிங் டைரக்டர். அப்போ 50 அந்த மாதிரி இருந்தோம். சரி இது அங்கிள்ஸ் ஆர் பேக் தானே ஆக்சுவலா அப்படின்னு நினைச்சோம். இல்ல ஒரே மியூசிக்ல இந்த மீட்டர்ல உட்கார்ந்துருக்காங்க அங்கிள் பாய்ஸ். அங்கிள்ஸ் ஆர் நல்ல விஷயம். வேற வழியே இல்லாம அந்த மாதிரி இவரோட வருஷம் கூட இல்ல. இவரு எவ்வளவு வருஷமா அவரோட கேட்டது எங்களுக்கு கேட்டுச்சு. நான் என்னன்னு கோவமா கேக்குறேன். ஏன் சார்? ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா 15 வருஷம் முன்னாடி தான். அவ்வளோ ஏஜ்லாம் கிடையாது. போய் சொல்றேன். தெரியுது. நான் டைரியாக வந்ததுனால அவங்களுக்கு அது அப்படி ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து 15 இயர்ஸ் பேக் வந்து எங்கள் அம்மா நான் சாப்பிடணும்னா வந்து இவரை காட்டி தான் சோறு விட்டுவாங்க. சார் உங்க அம்மா எங்க அம்மாவும் சார் எங்க அம்மாவும் அப்படிதான் சார். எல்லா வீட்லயும் இவரை காட்டி தான் சோறு விட்டிருக்காங்க. என்ன நீங்க 3 பேர் ஒன்று செஞ்சுட்டீங்க, என்னைய போர்த்துறீங்களா? நான் அங்க போய் வரவா? என்ன ஏதாவது ஆக்சுவலி வீட்டில் குழந்தை சாப்பிடுறேன் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நான் காட்டி திரும்ப சாப்பிடுறேன். சிவானி அங்குள் வீட்டுக்கு வந்துருவாரு. ஓகே சாப்பிடணும். அந்த மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணி வைக்கிறது இல்லையா? உங்க டீம்ல வந்து எல்லா ஜெனரேஷனையும் கவர் பண்ணணும். ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஐகானிக்கா. இப்போ வந்து இந்த 10 வயசு 15 வயசு பசங்களுக்கு நான் அந்த குழந்தை கை கவுத்து கர்ப்பமா இருக்கவங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பிரெக்னன்ட் உமனுக்கு அதுதான் காரணம். இல்ல இல்ல இப்போதான் என் மனசுல பார்க்கவே அழகா இருக்கு. ஆனா நீங்க கேட்ட பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். இப்போ வந்து நம்ம படத்தை வந்து பாய்ஸ் ஆர் பேக்னு சொல்லி எல்லாருமே அங்கிள்ஸா வராங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அதுதான் கதை. ஆனா வந்து மக்கள் மத்தியில வந்து அந்த பசங்க இன்னும் பாய்ஸா ஏமாற்றிட்டு இருக்கிறதுனால நான் வந்து பாய்ஸ் ஆர் பேக் அது உண்மை. இந்த டைம்ல வந்து நான் சொன்னேன் என்னதான் கலையா இருந்தாலும் வந்து ஸ்மைல் சேட்டையோட வீடியோ வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. நீங்கள் பண்ண அந்த அங்கிள்ஸ்லாம் வச்சு வயசானவங்களை வச்சு அந்த தெரிஞ்சோ தெரியாமோ அது பக்காவான கான்செப்ட் வச்சு பண்ணிட்டீங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வர்றதுக்கான நிறைய விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ரீச் இருந்துச்சு. அதனால வந்து ஜென்யூனான ஒரு நன்றியை நான் ஃபர்ஸ்ட் இங்கே சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் நிறைய பேர் வந்து என்ன படம் பண்ணுறதுனே தெரியாமல் படம் பண்ணுறாங்க. சார் சிலர் வந்து ஏன் பண்ணுறோம்னே தெரியாம படம் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் டைரக்ட் ரைட்டிங் சார் தமிழ் சினிமாவில் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில டைரக்ட் ரைட்டிங் இது யாரை பதிவுங்கிறதுக்கு நடந்த சரி என்னால நிறைய மக்கள் பாதிக்கிறாங்கன்னா உங்களால இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கிறாங்க. நாங்களாவது டிக்கெட் வாங்கினா உள்ள போய் பாதிப்பு வாங்கினா உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே பாதிப்பு நிறைய. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மக்களை கொடுமைப்படுத்துறத விட்டுற அப்படின்னு சொல்லி சபை எடுத்தீங்கன்னா அடுத்த கேள்வி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சொன்னாங்க ஷார்ட் ஹேர் கட்டு அப்புறம் தாடி வச்சிருந்தது. இல்ல வேண்டுதல மொட்டை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே வளராம இல்ல எனக்கு வளரும். இல்ல வளரும். ஓ நீ சாருக்கு வளரலன்னு நினைச்சியா? பின்ன வளருறியா? வளராதுதான். வளருங்க உங்களுக்காக நான் வளர்த்து காட்டணும். எங்களுக்காக வளர்த்து காட்டுறாங்க சார். வளர்ந்தா வளரும். வளர்ந்துச்சுன்னா எனக்கே டவுட் கெஸ்டா வந்தாங்க அவங்க பிடிச்சிட்டு போய் கலர். ஏன்னா எனக்கு தெரியுது இவரோட ஃபீலிங் எனக்கு புரியுது. அடுத்து அங்க போனா இங்க பவுன்ஸ் ஆகி எனக்கு 15 வருஷம் ஆகும். அவரை கூப்பிட்டு வச்சு அவரே கலாய்க்க. இந்த சென்னை 28 செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி காமெடி படம். காமெடி பார்ட் ஒன்றும் காமெடி தான் நினைக்கிறேன். ஜானர்ல காமெடி. பிரேம்ஜி இருக்காருன்னு சொல்றீங்க, அது ரெண்டும் காமெடி படம் சொல்றீங்க. என்ன லிங்க்? காமெடி படம் தானே. காமெடிக்காவா இருக்கும். பிரேம்ஜியை கலாய்க்கிறீங்க. காமெடிக்காக பிரேம்ஜி வச்சிருக்காங்க. காமெடி படம் தானே இது எனக்கு தெரியும். பிரேம்ஜியோட ஃபேன்ஸ் யாரும் வந்து இதை பார்த்து நீங்க கோச்சிக்க வேண்டாம். அந்த 4 பேரை நான் அப்புறம் நேரில் வந்து பார்த்தேன். ஆனா இவ்வளவு பேசிக்கல. பிரேம்ஜி மாதிரி உங்களால யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல பிரேம்ஜி மாதிரி பண்ண ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். பிரேம்ஜி மாதிரி பண்ண முடியுமா பெர்ஃபார்மன்ஸ்? நான் பண்ணிட்டேனா? சாதாரண விஷயம் கேட்டுக்க. ஆன் தி ஸ்கிரீனா ஆஃப் தி ஸ்கிரீனான்னு கேட்டுக்க. மக்கள் பார்க்குற பிரேம்ஜியா மாதிரி நடிக்க முடியுமா? சபாஸ் தெளிவா சொல்லி நான் பண்ணிட்டேன். சொல்றேன். வாட் நான்சென்ஸ் இல்லையா? சும்மா பேசணுங்கிறதுனால நீங்க பிரேம்ஜி பத்தி பேச முடியாது சார். நான் வரேன் சார். அண்ணே
எவ்வளவோ பண்ணிட்டான், இதை பண்ண மாட்டோமா, எனக்கு பிரெஞ்சு வேணும் டாக்டர். அப்படி சிவாஜி பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். சிவாஜி கணேசன் அவரை பார்த்து ஒரே எடுத்துட்டு பண்ண. யாரை பார்த்து? அதே சேம் இல்லை, அவரை பார்த்து எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா டாக்டர். இது SSR. இவரு ஓ இந்த ஆங்கிள் பாக்க ஒரு ஆங்கிள் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எவ்வளவு பண்ண பண்ண மாட்டேன் யோசிக்கிட்டு ஜெமினி. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வாழ வேண்டிய ஒரு மனுஷன். இந்த காலத்துல என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவங்க வந்து பிரேம்ஜி பத்தி பேசுறாங்க. இவங்க ஒரு ஆக்ஷன் பண்றதுல இவ்வளவு தூரம் குறை சொல்லி அதை இப்படி பண்ண அப்படி பண்ணுதான் சொல்றீங்க. இப்படி ஒரு நாள் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பெர்ஃபார்ம் பண்ண தம்பி அண்ணனா இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் அப்படி நீங்க சொல்லிருக்கீங்க. பல முறை சொல்லியிருக்கேன் சார். எனக்கு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. மனுஷன் வந்துட்டேன் சத்தியமா. நான் அவங்ககிட்ட வந்து நிறைய இடத்துல வந்து சொன்னேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரா ஆகண்டா ப்ளீஸ் ஒன்று நம்பி இவ்வளோ நேரம் போட தெரியல, ஒரு வாட்டி நடிச்சிடறான்னு நான் நடிச்சதா இல்லைன்னு இவ்வளோதான் வந்து அப்படின்னா நான் என்ன பண்றது. சரி ஓகே ரைட்டு. எல்லா இன்டர்வியூலையும் உங்களுக்கு கேட்டுருப்பாங்க, எது ஏன் உங்களோட எல்லா படத்துலையும் பிரேம்ஜி இருக்காரு, நாங்கள் கொஞ்சம் மாற்றி கேட்குறோம், ஏன் உங்க படத்தை தவிர மற்ற படத்துல எல்லாம் பிரேம்ஜி இல்லை? என்னப்பா எவ்வளோ படத்தை நினச்சிக்கப்பா? நாரதன், சேட்டை, சந்தோஷ் சுப்பிரமணியம். படங்கள்லாம் கேட்கிறேன், படங்கள்ல ஏன் இல்லைன்னு. ஷார்ட் ஃபிலிம் சார், படம் பாவியில் இதெல்லாம் படம் தானே. இனிமேல் ரிலீஸ் ஆக போகுது. எப்போ சார்? நிறைய படம் நடிச்சாரு, பரவாயில்ல பிரேம்ஜி. கண்ணன் சார், ஜெயமராஜா அவர்களே, நீங்கள்லாம் வந்து மன்னிக்கணும். நம்ம வந்து ஆக்சுவலி உங்கள் படங்கள்லாம் பார்த்ததில்ல. அதனால் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ன படம் தெரில, சேட்டை தெரில. நாரதன் டைரக்டர் பேரு இப்படி ஆயிடுச்சு சார். அவர் நல்ல டைரக்டர், பேரே நல்ல வயசுல போது சார் நான் பேர் சொல்லுவேன். படம் பார்த்தீங்களா சார்? ட்ரெய்லர் பார்த்து சூப்பராக இருக்கும். ட்ரெய்லர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கீழே போய் எல்லாரும் ட்ரெய்லர் பார்ப்பாங்க. அதனால பார்க்கவே எவ்வளோ பிஸியா இருக்காங்க மக்கள். நாங்களே லிங்க் எடுத்து போட்டுருவோம் சார். அதாவது பிரேம்ஜி வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேம்ஜிக்கு நடிக்க இஸ் நாட் அ வெரி குட் ஆக்டர். பட் ஆனால் வந்து அவனோட இன்னசென்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும் ஆன் ஸ்க்ரீனில். வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய ஒரு வெகுளித்தனம் அவனுக்கு பெருசாக வந்து நிஜமாக உண்மையிலேயே வந்து மியூசிஷியன். அவன் வந்து செம்ம கீபோர்ட் பிளேயர். நிஜமாக நல்லா இல்லை, அவன் படம் எதுவுமே உண்மையிலேயே சொல்லணும்னா வந்து அவன் படம் எதுவுமே வந்து நல்ல சாங்ஸ் பண்ணாலும் வந்து ரேடியோவில் கூட பண்ண மாட்டாங்க பாட்டு. ஏன்னா அதுக்கு எல்லாமே ப்ரொமோஷன். சென்னை 22 சாங்ஸே நிறைய ரேடியோவில் வரல. அதெல்லாம் நம்ம பேசணும்னா பேசிட்டே போகலாம். அது வந்து பெரிய ஒரு உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஆனால் வந்து பிரேம்ஜி வந்து உண்மையிலேயே சென்னை 22 பார்ட் 1 ரீரெக்கார்டிங் பண்ணது வந்து பிரேம்ஜி தான். ஈவன் பண்ணவே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் சென்னை 28 வந்து பிரேம்ஜி தான் பண்ணான். ஆனால் அதுக்கப்புறமா தான் நடிப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் நடிக்க மாட்டேங்கிறான். ஒரு படத்தோட சான்ஸ் எனக்கு, ஒரு படத்தை நடிக்கல, ஓகே ரைட்டு மக்கள் ஒத்துட்டாங்க. ஆனால் சரோஜாலே அவனை ஏற்றிட்டாங்க. வாவ் ஃபேண்டாஸ்டிக், திஸ் ஃபெலோ இஸ் வெரி கியூட்டியா அப்படின்றானுங்களா. உடனே அவனோட தலைகால் புரியல. உடனே வந்து அடுத்தது வந்து எனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அடுத்த படத்தில் வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகலை, சரி பையனுக்கு வந்து ஒரு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், வெள்ளக்கார ஹீரோயின் போடலாம்னு சொல்லி கோவாவில் போட்டேன். மக்கள் அதை பார்க்க விரும்பல. ஸோ அதுலேயே தெரிஞ்சிச்சு பிரேம்ஜிக்கு ஜோடி போட்டால் படம் பெருசாக போகாது. அதுலேருந்து வந்து பிரேம்ஜிக்கு ஜோடி. உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ண வரலையோ, ஸ்கிரிப்ட் எழுத வராதோ, ப்ரோக்ராம் பண்ண வராதோ, மக்கள் இன்னும் உங்களை நம்பி உங்களை போய் 1,00,000 பேர் ஃபாலோ பண்ணி தர்றாங்க. அந்த மாதிரி பிரேம்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேர் ஃபாலோ பண்ணி தர்றானுங்க. இவ்வளோதான் மேட். அவரும் பார்ப்பார்ல, அவரும் வருவார்ல. கருப்பு பணம் வச்சிருக்கோம், நீங்க நிறைய கருப்பு பணம் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ஆனால் மாத்திரவங்க எல்லாருமே மாட்டினாங்கிறது வந்து ஃபியூச்சரில் தெரியும். பேட் ஃபார் கவர்மெண்ட், பேட் ஃபார் எக்கானமி. காசு மாத்துறதுக்கு நீங்க எது பிளான் போறீங்க? நான் போயிட்டு மாத்தினேன். கொஞ்சம் வந்து ஒரு பழைய எத்தனை கோடி 4,000 ரூபாய் மாற்றி எத்தனை கோடி வெளிலேருந்து 10,000 புத்திசாலி அப்படின்னு நினைப்பாங்களெல்லாம் பார்த்தா அதெல்லாம் பசங்க பயங்கர கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறானுங்க. சரி வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாயை இருக்கும்ல, அது மாதிரி வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது அப்பா பயங்கர காசு வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது தான். ஆனால் சத்தியமாக 70 பைசா கிடையாது. இல்லை சார், நீங்கள் இந்த விஷயத்தில் போய் சொல்ல முடியாது. ஏன்னா
நான் வந்து எதையுமே எவிடன்ஸ் இல்லாம பேசுறேன். குடிச்சிங்க தண்ணி குடிச்சிங்க. இந்த இடத்துல அந்த சீன் மாதிரி தான் நான் பேசுறேன். ஸோ கேமராஸ் ஓடிட்டு இருக்கு, மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட கிளியர் எவிடன்ஸ் அதை எடுங்க. கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட இந்த 4 சூட்கேஸோட நீங்க நின்றுட்டு இருக்க சொல்லுங்க. இந்த காசை யார்கிட்ட மாத்துறீங்க, இல்ல யாருடைய காசு? அது ஆக்சுவலி பர்மா பசார் டிவிடிஸ். எதுலேயுமே பணம் கிடையாது, எல்லாம் நான் சொல்றதுக்காக வச்சிருந்த கதைகள். 4 சூட்கேஸ் பாத்தீங்க. ஒன்று பிரெஞ்ச், ஒன்று கொரியன், ஒன்று ஜாப்பனீஸ், ஒன்று ஆப்கானிஸ்தான். கொரியன் படங்களை பார்த்து என்ன சீக்வன்ஸ் இருக்கு? கொரியன் அற்புதமா இருக்கு. அவங்க ஆக்சுவலி வந்து நம்ம அவங்கள திருடலான்னு பார்த்தா கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே நம்ம படத்தை பார்த்து காப்பி வச்சுக்கிறாங்க. அங்க போயிட்டு அங்க படம் பார்த்தோன்னா ஏய் இது காதலுக்கு மரியாதைடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து சத்தியமா இது ஃபுல்லா காசா இருந்துச்சுன்னா how can you get this picture? எல்லாருக்கும் ஆலோசனை சார். இது அந்த பர்மா பசார் பாயோட வேலையா இருக்கும். அவரு வந்து எனக்கு கொடுக்கறது வெளில வெத்த டைரக்டர்ஸ் தர மாட்டாங்க. எனக்கு கொடுக்கறது வெங்கட் பிரபு அப்படின்னா மத்தவங்க பேர் சொல்ல அவங்களுக்குலாம் அவங்க பேர். சார் இத்தனை 4 சூட்கேஸ்ல டிவிடி பார்த்தோமா சார்? ஒரு கதை எவ்வளவு சீன் இருக்கு அதுக்கு ஒரு படத்துக்கு? என்ன நீங்க சீன் இருக்குன்னு கதை ஒண்ணு கூட இல்ல, நான் வந்து ஒரே படத்துல இருந்து கதை சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரே படத்துல சொல்றேன். நான் நிறைய படத்துல இருந்து சொல்றதுனால வந்து அது நெக்ஸ்ட் டைம் நீங்க சார் உங்க மைண்ட்ல ரொம்ப டார்கெட் பண்ணுவீங்க. என்னோட மைண்ட்ல வச்சிருக்கேன். மைண்ட்ல வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் அவரையும் அவரை இந்த விஷயத்துல அட்லீஸ்ட் அப்படினா நல்லா பாத்துறோ சார். அவங்க கேடிவி போடுங்க சார். அட்லீஸ்ட் கேடிவி தான் பத்தும் சார். அதுதான் என்ன மனசு தாங்க மாட்டேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீங்க எல்லா படமும் அதுதான் அதிகம். மௌனராகம் போடுறாங்க, சத்ரியன் போடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி என்ன சார் அடுத்த படத்துக்கு தண்ணி குடி. நான் அப்பப்ப குடிச்சிக்கிறேன். நீ தண்ணி குடி. காபி வித் 3D மாதிரி நாங்களும் வந்து போட்டோ செஷன் சபாஷ். சில போட்டோஸ் உங்களோட தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். இந்த போட்டோ மாதிரி இங்க டீம் தான். இத பாக்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுகள் வருதுன்னு நீங்க இது சில வருடங்களுக்கு முன்னாடி உங்க வீட்டு ஹால்ல நீங்க ஹேங் ஓவர் பாத்தீங்க. இது ஆக்சுவலி என்னன்னா வந்து இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நான் சரோஜா படம் எடுத்த பிறகு வந்து டாட் பிலிப்ஸ் வந்து அந்த சீனை நான் காப்பி அடிச்சிட்டேன்டா மனசுல அப்படின்னு சொல்லி அந்த டிவிடி அமைச்சாரு. அந்த அது வந்து நான் பார்த்துட்டு சிரிச்சேன். இட்ஸ் ஓகே ப்ராப்ளம் அப்படி சொன்ன போது இந்த படம் என்ன ஒரு பெருமை. நான் வெளில சொன்னதே இல்லை, இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனா பாருங்க சொல்ல முடியாது. சரோஜா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரியாணி வந்துச்சு. ஓகே சாரி. அதே இதை போட்டு கொலை. மக்களுக்கு சொல்றது என்னன்னா வந்து நான் வந்து ஹேங் ஓவர் பார்த்து பிரியாணி எடுக்கல, சரோஜா பார்த்தா பிரியாணி. கிரேட் சார். சரி, இப்போ அதுக்கு இப்படி சொல்லிட்டீங்க. இதுவும் அனைவரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு வரவேற்பறையில நீங்க பார்த்துட்டு இன்னொரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை. இல்ல ஃபுல்லா சொல்லட்டும். சொல்லுங்க சார். நான் இது வரைக்கும் அவங்க நேரில் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததில்ல. நான் ஆக்சுவலி வந்து ஒரு மலையாள படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கும்போது சூப்பர் சார். சூப்பர் சார். சார் அங்கே டைரக்ஷன் அது டைரக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டுக்காக நான் வந்து ஃபுல் படம் பார்த்தேன். ஏன்னா எந்த இடத்துல கதை இருக்கும்னே தெரியாது, அதனால ஃபுல் படம் பார்த்தேன். அவங்களுடைய ஆக்டிங் நேச்சர் பார்த்தா தான் இதுக்கு கேட்டாப்ப கதை எழுத முடியும். புரியுது நமக்கு. இது வந்து வெளியூர்ல இருந்து ஒரு நபர் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்கள பத்தி கேட்பாங்க. ஸோ மீரா ஜாஸ்மின் கூட நீங்க முழுசா சொல்றேன். அனல் பறக்க தெரிக்க சொல்லிடுங்க. ஃபோட்டோ வந்து மீரா ஜாஸ்மினோட நான் வந்து அப்போ வந்து ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அப்போ லிங்குசாமி சார் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து மாதவருக்கு ஒரு வாட்டி நடிச்சு காட்டுங்க, எப்படி அதை வந்து பண்ணணும் ஓடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் வந்து மாதவருக்கு நடிச்சு காட்டும் போது எடுத்தேன். சார் இது வந்து நீங்கள் காலேஜ் கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்தப்போ உங்கள் காலேஜுக்கு வந்த ஒரு நபர் மகாத்மா காந்தி அவரோட இது மகாத்மா காந்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆக்சுவலி வந்து அன்னைக்கு ஃபேன்சி டெஸ்ட் காம்படிஷன்ல அவர் தான் மகாத்மா காந்தி. இது வந்து ஆக்சுவலி வந்து வித்தவுட் மேக்கப், இன்னைக்கு வித் மேக்கப். அதான் வித்தியாசம். இதெல்லாம் பப்ளிக்
வந்து அதான் அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. சென்னை 28 இன்னிங்ஸ் 2 செகண்ட் இன்னிங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது எப்பயுமே இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க, செம்ம ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எவ்வளவுதான் நல்ல படமா இதை எடுத்திருந்தாலும் இது நல்ல படமா இல்லையான்னு உங்களுக்கே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் படத்தை பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அளவு இல்லைப்பா அப்படின்னு ஒரே விமர்சனமா ஒரே எல்லா இடத்துல இருக்கும். இது எப்படி எதிர்கொள்ள போறீங்க? என்ன புதுசா வச்சிருக்கீங்க? கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்காது. இருந்தா ஏன் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுக்கலன்னா அது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே எடுக்கலையாடுறாங்க. எப்படி எடுத்தாலும் ப்ராப்ளம் தான். அதனால வந்து இதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. இதுல என்ன ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்கணும் சொன்னா, கிரிக்கெட்ல எப்படிலாம் போங்க அடிக்கலாம் ரோட்ல ஆடும்போது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காதல் கதை தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளில சொல்றேன். அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் அப்புறமா வந்து இது வந்து ஒரு ஆழமான ஒரு காதல் காவியம். சென்னை டைட்டானிக் கப்பல்ல இருந்த மாதிரி, ஆமா அது மாதிரி வந்து இதுல இருந்த மாதிரி, ட்ரெயின்ல இருந்த மாதிரி, இது வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல அந்த மாதிரி காவிய காதல்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரியா சார்? பிரபுசால பண்ணவர்களே சொல்லுங்க சார். சத்யஜோதி தியாகராஜன் சார், இது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட். தனுஷ் சார், இது இவங்களோட ஸ்கிரிப்ட். இதுக்கு எனக்கு என்ன ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு காதல் காவியம் என்பதை வந்து இந்த சமயத்துல நம்ம ஆணித்தனமா நம்ம வந்து சொல்லிட்டோம். அவங்க 2 பேருக்கும் தான். ஐயோ கதையை சொல்லிட்டாரு. வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு நல்ல டைரக்டரா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிட்டாரு. சரி ஏதாவது ஒண்ணு முடிக்க விடுங்கடா, சொல்லு சார். விடுங்கடான்னு தெரியாம சொல்லிட்டேன். அப்படியாடா? ஆனா ஒரு நல்ல ஹீரோவை தமிழ் சினிமா இழந்துச்சோம் அப்படின்னு இவர்தான் டைரக்டரா? இவர்தான் ஷோவோட டைரக்டர். எல்லாரும் தெரிய மாட்டேன் கீழே அட்லி எல்லாத்தையும் சொல்லுங்க சார். பிரபுசாலம் சார், கண்ணன் சார். என் அப்பா அதை எனக்கு கோமணம் கட்டி கூட அழகு பார்க்கலங்க. ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லை. ஆனா நீங்க என் ஆத்தாரோட ஒரு படி வசதிங்க. அதாவது வந்து நான் ட்ரை பண்ணேன், என்னால முடியல. ஆனா என் குடும்பத்துல இருந்து பிரேம்ஜி அமைச்சிட்டேன். டான்ஸ்லாம் எப்படி சார் உங்களுக்கு? அந்த மூவ்ஸ்லாம் பயங்கர பாடியிலே இருக்குது அது. அதெல்லாம் வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஓகே அப்படின்ற மாதிரி சமுத்திரக்கணி என்ன சொன்னாலும் அதான் சார் நான் செஞ்சேன். அதுக்கு மேல நான் எதுவுமே செய்யல. இட்ஸ் நாட் அவர் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு தான் நான் நடிச்சேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி எல்லா புகழும் அவருக்கு. அவருக்கு என்னோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் பார்த்தப்பறம் கூட கேட்குறீங்கிறது எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு டிவி சீரியல் ஒன்று நடித்தேன். அது வந்து யாருமே பார்க்காத ராஜ் டிவியில் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி சொன்ன இப்ப நம்ம சொல்லுவோம் ராஜ் டிவி ரொம்ப பாப்புலரான ராஜ் டிவில வந்து நாங்க அந்த சீரியல் நாங்க அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த படத்தோட சரி சார். அதுக்கப்புறம் அவர் நடவடிக்கைகள்லாம் பண்ணாரு. உங்களை வச்சு கேட்கிறேன், உங்க நடிப்பு பிடிச்சிருந்துச்சு இல்ல? ஆக்சுவலி வந்து என்ன வச்சு நிறைஞ்ச மனசுக்கு ஒரு படத்துல வச்சுட்டு அது ஒரு அற்புதமான படம். ஆனா படங்க தெரிஞ்சாலும் சார் இப்ப வேற ஆள் வச்சு போயிட்டோம்ல. அவர் வந்து அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா கதையும் வந்து என்ன அவருக்கு இன்ஸ்பிரேஷனே நான் தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு வந்து அவரை பாடம் கத்துக்கிட்டாரு. அவரை கத்து கொடுத்துருக்கீங்க நீங்க. ஒரு 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 விட மாட்டேங்குது நீ. ஐயோ நீங்க பாட்ட ஜாலியா அசால்ட்டா பேசுறீங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா சினிமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரு ஒரு டேரக்டர் ஃபஸ்ட்டு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணும்னு நினச்சிட்டு இருக்கிறதால நான் சொல்கிறேன். இதையாவது சிஎஸ்ஐ தயவு செஞ்சு சும்மா எல்லா விஷயத்தையும் கலாச்சி ஓகே. சினிமாங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு தொழில் ஓகே. அதை வந்து நாங்கள்லாம் வந்து தெய்வீகமாக பார்த்துட்டு இருக்கிறோம். சார் ரொம்ப கரெக்ட் சார். இதே தான் சார் நாங்களும் சொல்கிறோம். யூடியூப்ன்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? அதே இது சார் யூடியூப்ன்றது வந்து சார் மிக தெய்வகரமான ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு மங்களகரமான விஷயம். வெள்ளிக்கிழமை வீடியோ ரிலீஸ் பண்ணுறது சாதாரணமான எல்லா தொழிலுமே கஷ்டம் தான். எந்த தொழிலுமே நம்ம பிடிச்சி பண்ணோம்னா அது கஷ்டம் தெரியாது. அது மாதிரி நீங்கள் வந்து பாவம் உங்கள் மனசை நீங்களே ஆறுதல் படுத்திட்டு நீங்கள் செய்றீங்க. நீங்கள் உங்கள் தொழிலை ஒழுங்காக பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் தொழிலை ஒழுங்காக பண்ணுறோம். எங்கள் தொழிலில் நீங்கள் தான் மூக்க நுழைச்சிங்கன்னா உங்கள் தொழிலை நாங்கள் மூக்க நுழைப்போம் ஓகே. இனிமேல் ரிவ்யூ பண்ணுறேன், அது பண்ணுறேன், உங்கள் படத்தை பற்றி பேசுகிறேன், உங்கள் படத்துக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன், மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. கேமரா பார்த்து சொல்லுவீங்க, அவரை தானே சொல்கிறீங்க. கார்த்தி இப்போ கார்த்தி நீ தான் 200% to entertain people. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே காமனான விஷயம். மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய காமனான விஷயம். அதை வந்து நல்லா செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து மற்றவங்களை கலாய்க்கிறத விட்டு ஓகே அந்த கோபத்தை உங்க கண்ணில் நான் பார்க்குறேன். சிரிச்சுக்கிட்டு இந்த உண்மைச்சரணை எனக்கு கம்பேர் பண்ணுறேன். ஸோ சென்னை 28 வந்து இதே மாதிரி பயங்கர கஷ்டம். இதை ஃபஸ்ட் டைம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. நம்ம எஸ்பி சரணோட சேர்ந்து வந்து என்னுடைய பிளாக் டிக்கெட் கம்பெனி, அவருடைய கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து சென்னை 28 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் திடீர்னு நடந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே வந்து பயங்கர கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து படம் வெளில வருது. இந்த சமயத்துக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் இந்த படம் அப்படிங்கிறது எங்களுடைய தாட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பாருங்கள். உங்களுடைய உண்மையான டம்மஸ்ட் ரிவ்யூக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அவர் பாட்டு கேமரா பார்த்தோன்னு பேச ப்ரோமோ மாட்டேன் என்ன இல்லை சார், இது வந்து நம்ம சென்னை 28 இன்னிங்ஸ் ஷோட ப்ரொமோஷன் வீடியோ. அதனால துளி கூட அந்த படத்தை பற்றி பேசியிருக்கூடாதுன்னு ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். தேவையில்லாமல் கேள்வியை கேட்டுவிட்டு உங்களை அதை பற்றி பேச வச்சுட்டாங்க. விடு அப்படி இப்படி இருக்குதான் சார். நான் ஏதோ ப்ரோமோக்கு தான் ஏதோ பிளான் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. அவர் நிறைய டீம் போயிருக்காரு. சின்ன ப்ரோமோவா? ஓகே அடப்பாவி இப்ப சொல்லுங்க, அந்த நடிகைக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது? சொல்லுங்க வெங்கட் பிரபு சார், இதுவரையிலும் எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதையை திருடி இருக்கீங்க? நடிக்கிறேன். அந்த பிறவி பெயரை நாங்க அடையிறோம் சார். அடுத்து இது சீரியஸாக சொல்லுங்க சார். மொத்தம் நல்லா சீரியஸாக இன்னும் சேட்டைக்கு நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்தேன்னா ஸ்மைல் சேட்டை இனிமேல் ஸ்மைல் சேட்டைக்கு சேட்டைக்கு என்ன கூப்பிட்டு செருப்பால் அடிப்பேன். ஸ்மைல் சேட்டை நீங்க வா அதான் வீட்டு போக வா. வீடியோ போகுமான்னு தெரியாது. All scripted, all credits to all these three people and the director. வேணா ஜூம் பண்ணி எடுத்துவாங்க. ஏற்கனவே வந்து லேப்டாப் டேரக்டர். கண்டிப்பா எவ்வளவு பேர் கூடுவாங்க எவ்வளவு பேர் வருவாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து ரோஸ்ட் அப்படிங்கிறது வந்து வச்சு செய்யறது தான் ரோஸ்ட். நல்லா வறுத்து எடுக்கிறது எல்லா பக்கமும் அப்படிங்கிறது தான். இது ஃபுல்லா கலாய் தான். இது வந்து தோப்புனா கலாய்க்கிறது. இது வந்து மனசை புண்படுத்தணுங்கிறது தான் ஒரே நோக்கம். அது நம்ம மனுஷன் அவங்க புண்படுத்தாங்க, அவங்க மனுஷன் அவங்க புண்படுத்தணும். அதுதான் மேட்ரு. மேட்ரு
இப்படியே பேசினே போனோம். இது யாருன்னா வரலாம், அடுத்த வாரம் அட்லி வந்து என்ன செய்யலாம், வரலாம். அட்லி ஐ திங்க் யூ guys should come. I think this generation of நீங்க யாரை நாமினேட் பண்ணலாம் சார் நீங்க? இந்த ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் கார்த்தி சுப்ராஜ் கூப்பிடுங்க. ஐ திங்க் he'll be cool with it. அந்த மாதிரி கொஞ்சம் டைரக்டர்ஸ் ஏன் ரஞ்சித் கூப்பிடலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களுக்கான gift சரி இல்ல gift gift நம்ம டீம் சார் சார் gift டெக்னிக் சார் என்ன கப்பு கொடுத்துட்டு மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒருத்தவங்களோட செய்வாங்க. பார்த்து தேங்க்யூ வெரி மச். ஸோ இது வந்து ஒரு சாம்பிளா இல்ல ஒரு எபிசோடா இருக்கும். நீங்க ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரி இப்ப இதை காமிச்சுதான் மிச்ச செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிடலாம். இந்த மாதிரி தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஸ்மைல் சைட்டில் நீங்க இன்டர்வியூ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் பிரசாந்த், பாஸ்கி, ஜீகர் பிரசாந்த் யாராவது வந்து இன்டர்வியூ நல்லா எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அங்கே போகலாம். இதுக்கு இங்கே வரலான்னு இருக்கிறேன் இந்த வீடியோ. தொடர்ந்து ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் வர்றப்ப கரெக்டாக பார்க்கணும் போகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம். இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணுறது இல்லை. பேங்க் போய் நிற்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சப்ஸ்கிரைப்